ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் படபடன்னு அதுக்கப்புறம் எங்கே கிளம்பணும்? பழனிக்கு கிளம்பணும். போகும்போதே அங்கே வந்து கணக்கன்பட்டிக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணும். அங்கே போய் பார்த்தா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நாங்களும் என்னதான் இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு பார்த்தோம். அங்கே என்னமோ கும்பாபிஷேகமோ என்னமோ நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பழனிக்கு மேலே வந்து நாங்கள் செல்லை கொண்டு போக முடியல. ஆனால் சைலண்டில் போட்டு போயிருந்தோம். ஆனால் அங்கே வச்சுலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்ததுனால வர்ற வழியில் நாங்கள் எடுத்தோம். போகும்போது வந்து நாங்கள் விஞ்ச் காரில் போயிடும், விஞ்ச் ட்ரெயினில் போயிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா நடந்து தான் வந்தோம். ஏன்னா அந்த டைமிங்க்கு எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு மேக்ஸிமம் வந்து என் தம்பி பொண்டாட்டிக்காக தான் மேக்ஸிமம் நாங்கள் வந்து விஞ்ச் இதுலேயே போனோம். இல்லாட்டினா நடந்து தான் போயிருந்திருப்போம். ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ திருப்தியான எனக்கு வந்து தரிசனத்தை கொடுத்தாங்க அந்த முருகர்னு தான் சொல்லணும். முருகரை அப்படி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தார். ராஜ அலங்காரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு கேக் வெட்டுறதுக்காக கேக்கை வாங்கிட்டே வந்துட்டோம் ஒரு ஹோட்டலில் இருந்து. அங்கே வாங்கிட்டு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் வச்சு வெட்டலான்ட்டு வெட்டிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா உட்காரதுக்கு போகிற வழியில் ஏதாவது இடம் இருக்கும், பூங்கா இருக்கும், வச்சு வெட்டிடலான்னு பார்த்தோம். ஆனால் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும்ல, அதனால் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் வச்சு வெட்டினோம். யாருமே இல்லாத பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் மட்டும்தான். யாருக்காகடா காற்று வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே நின்றுட்டு இருக்கோம். பக்கத்துலேயே ஒரு வண்டி வந்து நின்றுச்சு. அதுலேருந்து இறங்கவும் இல்லை, அவங்க நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் நாங்கள் கேக் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க கிளம்புனாங்க. ஒரு வேளை கேக்குக்காக நின்னாங்களான்னு எனக்கு தெரியலை. இன்னும் நின்றுருந்தாங்கன்னா கொஞ்சம் கொடுக்க தான் செஞ்சுருந்துருப்போம். அதுக்கப்புறம் ஆனால் அதுக்குள்ளே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கேக் வெட்டி முடித்தோடனே நாங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி மதுரைக்கு போய் மதுரையில் எங்கள் அத்தை பொண்ணை வந்து அங்கே விட்டுட்டு அத்தை பொண்ணும் இது மாப்பிள்ளையும் வந்திருந்தாங்களா, அவங்கள விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புறதுக்கே 12 மணி ஆகிட்டா. அங்கே வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் 2 மணி இருக்கும், 2:30 இருக்கும். 2:30க்கு போய் சேர்ந்தோம் நாங்கள் புதியமுத்தூரில் போய் இறங்கி அங்கே தான் என்னுடைய கிஃப்ட்டை வச்சுட்டு வந்துட்டேன். என் பையனுக்கு வந்து 7 வயசு முடிஞ்சு 8 பிறகு தான். அதனால் 7 கிஃப்ட்டு நான் வாங்கி வச்சுருந்தேன். அவனுக்கான அந்த கிஃப்ட்டை நாங்கள் அடுத்த வீடியோவில் காமிக்கேன். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து இது பண்ணலை, அடுத்த வீடியோவில். ஆனால் சின்ன கிஃப்டாக தான் வாங்கி வச்சுருந்தேன், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. எங்கள் அக்கா என் பையனுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தா. அப்புறம் எங்கள் அம்மா ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க தான் தாய் மாமா ஒரு கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் அந்த இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த அத்தை ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுக்கு கிஃப்டாக கொடுத்து தள்ளிட்டாங்க. இனி பாவம் என் பெரிய பையன் தான். அவனுக்கு அந்த டைமில் டெஸ்ட் வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். ஒழுங்காக கொண்டாடுவோமா இல்லையான்னு தெரில. போன வருஷமும் சரியாக கொண்டாட முடியல. பார்ப்போம் அடுத்தது எப்படியும் கொண்டாடிடலாம் நினச்சி வச்சுருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க.